ஓகேவா? இப்போ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சின்னம் என்ன அப்படின்னா ஸ்வஸ்திக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிறவி சக்கரம் கொண்ட ஒரு குறியீடு. இது என்ன சொல்லுது அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லுது. அதாவது உயிர்கள் பிறந்த அந்த பிறவி சுழற்சியில் அவைகளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அது வந்து எப்படி பிறவி எடுக்குது, எப்படி முடியுது, எப்படி மோட்சங்களை அடையுதுன்றதை வந்து இந்த குறியீடு வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா இதை வந்து 4 இதுவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து தேவகதி, விலங்கு கதி, நரகதி, மனித கதி அப்படின்னு சொல்லி 4 கதிகளில் வந்து இது வந்து இயங்கிட்டே இருக்கு. அப்படி பிறவி சூழலில் இது வந்து சுத்திட்டே இருக்கும் போது அதோடைய தன்னுடைய நிலையில வந்து இந்த 3 புள்ளி இருக்கும் இதுக்கு மேலே. இது என்ன அப்படின்னு பார்த்தா நன்ஞானம், நற்காட்சி, நல்லொழுக்கம். இது 3த்தையும் இந்த பிறவில பின்பற்றி அந்த உயிர்கள் வந்து பின்பற்றிச்சு அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு குறியீடு இருக்கு. இது வந்து பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கு. மேலே ஒரு புள்ளி. இதை கடந்து இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை கடந்து மிக உயர்ந்த நிலையான மோட்ச நிலையை வந்து இது அடையுது அப்படின்றத வந்து சொல்லுது. மோட்சம் அப்படின்றது பிறவி மீண்டும் பிறக்காத ஒரு நிலை, இறைவனுடன் இரண்டரை கலந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோட்ச நிலை. இந்த 2 குறியீடு தான் இப்போ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளிலும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிறையும் அதுக்கு மேலே ஒரு புள்ளியும் இருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இரவா நிலை அடைந்து இறைவனுடன் இரண்டரை கலந்து மோட்சம் என்ற உயர்ந்த நிலையை அடைந்த ஒரு உயிரினங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தை வந்து புனிதமாக மக்கள் வழிபடுறாங்கன்றது தான் இந்த குறியீடுக்கான அர்த்தம். இதுதான் இது எல்லாமே இருக்கு. இந்த உயிர்கள் எல்லாமே இறைவனுடன் இறந்த கலந்து மோட்ச நிலை அடைந்த உயிர்கள் என்பதை குறிப்பதற்காக தான் இந்த குறியீடு வச்சிருக்காங்க. இது வந்து சமண குறியீடு. இந்த சமண குறியீடு வந்து இந்து மதத்தோட எப்படி இணைந்து இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதற்கு இந்த ஸ்வஸ்திக் குறியீடு, பிறவி சக்கர குறியீடு, இப்போ இருக்கக்கூடிய இந்த சிலையும் வந்து நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இப்போ நம்ம கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம்.